அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட நீதி அமைச்சரின் தலைமையிலான விசேட குழு செம்மணி பகுதிக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நேரில் விஜயம். தமக்கென ஓரிடம் அழகான வாழ்க்கை தேசிய வீடமைப்பு வேலை திட்டத்தின் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் மக்களிடம் கையளிப்பு. ராணுவத்தால் வடக்கு மற்றும் கிழக்கில் மீட்கப்பட்ட தங்கப் பொருட்கள் நீதிமன்றில் சிஐடி வெளியிட்ட தகவல். சுரேஷ் அலேவின் மடிக்கணினிக்குள் மறைக்கப்படும் முக்கிய ஆதாரங்கள் அரசாங்க தரப்பிலிருந்து வெளியான தகவல். பெலோவிற்குள் வலிக்கிறது உட்கட்சி முரண்பாடு, செல்வத்திற்கு எதிராக மூத்த உறுப்பினர் போர்க்கொடி. இலங்கையின் கடன் சுமை அதிகரிப்பு, அனுர அரசை சாடும் தயாசிறி. பொய்கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் பட்டதாரிகளையும் விவசாயிகளையும் ஏமாற்றிவிட்டது, எதிர்க்கட்சித் தலைவர் விசனம். தற்போதைய அரசாங்கம் போலியான வாக்குறுதிகளையும் பொய்களையும் கூறி அதிகாரத்தை கைப்பற்றிய போதிலும் குறுகிய காலத்துக்குள் நாட்டின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், விவசாயிகள், மீனவர்கள் என ஒட்டுமொத்த பொதுமக்களையும் முற்றாக ஏமாற்றிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடனான விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் உள்ள 15,000க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான முறையான சேவை பிரணாம குறிப்பு, நியாயமான சம்பள அளவு அல்லது பதவி உயர்வு முறைமைகள் இதுவரை உருவாக்கப்படவில்லை. இலவச கல்வியின் ஊடக பட்டம் பெற்ற பட்டதாரிகளே அவர்களை விட குறைந்த தகமை கொண்டவர்கள் கண்காணிக்கும் அவல நிலை காணப்படுகின்றது. இவர்களின் பெயர்களை சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் என மாற்றி தேர்தல் காலத்தில் ஏமாற்றியுள்ளனர். இந்த அநீதிக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்து போராடுவதுடன் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் இவர்களது உரிமைக்காக நான் குரல் எழுப்புவேன். சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்புகளுக்கான 15% வட்டி வீதம் தற்போது பறிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளுக்கான உரம், விதை மானியங்கள் மற்றும் உத்தரவாத விலைகள் வழங்கப்படாமையினால் அவர்கள் நிர்கதியாகியுள்ளனர். மீனவர்களுக்கான சலுகைகள் குறைக்கப்பட்டுள்ளன. பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள தற்போதைய சூழலில் ஒரு மாதத்திற்கு வாழ்வதற்கு 17,000 ரூபாய் போதுமானது என கூறி அரசாங்கம் மக்களை திசை திருப்புகின்றது. இதனால் நாட்டில் வறுமையும் மந்த போஷணமும் அதிகரித்துள்ளது. துறைமுக இறக்குமதி விலைக்கு எரிபொருள் வழங்குவோம் என்ற வாக்குறுதி மின்சார கட்டணத்தை 33% குறைப்பதாக கூறியமை மற்றும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக குறிப்பிட்டமை என எதனையும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. தமக்கு சாதகமான மக்கள் கருத்தை உருவாக்குவதற்கு சமூக ஊடகங்களை அரசாங்கம் சூட்சுமமாக பயன்படுத்தி வருகின்றது. பொய்களை கூறி ஜனாதிபதி பதவியையும் 2/3 பெரும்பான்மையையும் பெற்றாலும் அந்த பொய்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்காது. மக்கள் தற்போது உண்மையான மாற்று வழி ஐக்கிய மக்கள் சக்தியே என்பதை புரிந்து கொண்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட நீதி அமைச்சரின் தலைமையிலான விசேட குழு செம்மணி பகுதிக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நேரில் விஜயம் செய்ய உள்ளது. குறித்த குழுவினர் அகழ்வாய்வு தளத்திற்கு விஜயம் செய்ய நீதிமன்ற அனுமதி கோரி இன்றைய தினம் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் நாளைய தினம் வழக்கு அழைக்கப்பட்டு நீதியமைச்சர் குழுவை அனுமதிப்பது தொடர்பிலான அறிவித்தலை அறிவிக்கும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த அமைச்சர் குழுவுடன் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் விசேட பிரதிநிதிகள் குழுவும் இணைந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. புதிதாக 6 மனித எண்புகள் அடையாளம் காணப்பட்டு 6 மனித எண்புகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன, சுத்தப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 366 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு 357 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவல் வழங்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியிடம் மனித எண்பு தொகுதிகள் பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பிற சான்று பொருட்களாக நாணயம் 2 நாணயம் ஒட்டியவாறான நாணய குத்தி ஒன்று 119வது பிற சான்று பொருட்கள் இலக்கிடப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
நாளை 27ஆம் நாள் அகழ்வுப்பணி நடைபெறும். இன்று யாழ் மாணவர்கள் இந்த அகழ்வுப்பணியில், தொல்பொருள் திணைக்கள மாணவர்கள் இந்த அகழ்வுப்பணியில் ஈடுபட்டிருந்தார். சிறுவர்கள் 3 பேருடைய எண்பு தொகுதிகள் சிறுவர்களாக காணப்படுகிறது. மற்றது வயது அடல்ட்ஸ் எலும்பு தொகுதியாக காணப்படுது. C17 என்றது ஏற்கனவே ஆரம்பத்தில் இந்த 3ஆம் கட்ட அகழ்பணி இடைவெளி விடும்போதும் அந்த அடையாளப்படுத்தப்பட்டது. அது இன்று சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அகழ்ந்த போதுதான் அது சம்பந்தமான என்ன விடயம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். இடுப்புக்கு கீழே நடுப்பகுதியில் அந்த 2 நாணய குத்தியும் ஒட்டியவாறு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 345 நினைக்கிறேன். அதே நேரம் நீதி அமைச்சர் வெள்ளிக்கிழமை வருவதற்காகவும் OMB கமிஷனர்ஸ் வருவதற்கான நகர்த்த பத்திரம் இன்று OMB சட்ட அலுவலரால் சட்டத்தரணியால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான அனுமதி பிற்பகல் தாக்கல் செய்யப்பட்டபடியால் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்படும். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு செயல்படுத்தப்படும் தமக்கென ஓரிடம் அழகான வாழ்க்கை தேசிய வீடமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் புதிய வீடு அமைப்பதற்காக 35 குடும்பத்திற்கு காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டதோடு கரைச்சி மற்றும் கண்டாவளி ஆகிய 2 பிரதேச செயலக பிரிவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 4 வீடுகள் பயனாளிகளிடம் தேசிய வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதியமைச்சர் TP சரத் அவர்களினால் கையளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் S முரளிதரன், கிளீன் ஸ்ரீலங்கா மாவட்ட பணிப்பாளர், மாவட்ட திட்டமிடல் பிரதி பணிப்பாளர், 4 பிரதேச செயலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கை ராணுவத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கைகளின் போது மீட்கப்பட்ட 161 லட்சம் மதிப்புள்ள 10,000 தங்கப் பொருட்களின் எடையிடல் நிறைவடைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. இந்த விடயத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகமவிடம் தெரிவித்துள்ளது. இந்த 10,000 தங்கப் பொருட்கள் தற்போது மத்திய வங்கியின் பாதுகாப்பில் உள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த 10,000 தங்கப் பொருட்களின் எடையை அளவிட சுமார் 1 வருடம் ஆனது என்றும் குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. மேலும் தங்கப் பொருட்கள் குறித்து நீதிமன்றத்தில் ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குறித்த தங்கப் பொருட்களை தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிபதி முந்தைய நீதிமன்ற அமர்வில் உத்தரவிட்டிருந்தார். விடுதலை புலிகளின் முகாம்கள், சட்டவிரோத வங்கிகள் மற்றும் பிற கட்டிடங்களில் இருந்து இந்த தங்கப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு தற்போது ராணுவ புலனாய்வு பணியகத்தின் காவலில் உள்ள நிலையில் அவற்றை தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரணங்கள் ஆணையத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி அறிக்கை கூறுமாறு முந்தைய நீதிமன்ற விசாரணையில் உத்தரவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலே தன்னிடமுள்ள அனைத்து தகவல்களையும் வெளிப்படுத்தி விசாரணைக்கு உதவுவதே அவர் செய்ய வேண்டிய சரியான காரியம் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஒரு முன்னாள் புலனாய்வு அதிகாரி மற்றும் ராணுவ அதிகாரி என்ற முறையில் தனக்கு தெரிந்த தகவல்களை மறைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. சுரேஷ் அலி தனக்கு தெரிந்தவற்றை வெளியிட்டு பாதுகாப்பு படைக்கு ஆதரவளிக்க வேண்டும். குற்றப்புலனாய்வு திணைக்களம் குற்றப்புலனாய்வாளரை இடமாற்றம் செய்ய சிரமப்படவில்லை என்றும் மடிக்கணினி அல்லது கைபேசியில் உள்ள தகவல்களை உடனடியாக வழங்குமாறும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் அலேவின் நிலைமை மற்றும் அவர் வைக்கப்பட்டுள்ள சூழல் குறித்தும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். சுரேஷ் அலேவிற்காக எந்தவொரு சிறப்பு சிறையோ அல்லது சிறப்பு வசதிகளோ வழங்கப்படவில்லை. முந்தைய அரசாங்கங்களின் தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்பட்ட அதே பொதுவான நடைமுறையே அவருக்காகவும் செயல்படுத்தப்படுகின்றது.
இருப்பினும் சுரேஷலேவுக்கு தேவையான மருத்துவ மற்றும் மனிதாபிமான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த அறிக்கையை மேற்கோள் காட்டி உறுதிப்படுத்தியுள்ளார். சுரேஷலே தனக்கு தேவை என்று கூறிய உடனேயே தாமதமின்றி அவருக்கு சில மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன. உறவினர்கள் அவரை மருத்துவமனையில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உறவினர்களால் உணவு வழங்கப்படுகின்றது. அவர் கேட்கும் அனைத்தும் அவருக்கு வழங்கப்படுகின்றன. அவருக்காக ஒரு சிறப்பு அறை அமைக்கப்படவில்லை. அவர் முந்தைய கைதிகளைப் போலவே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் முந்தைய கைதிகள் முறைப்பாடு அளித்ததாக எந்த தகவலும் இல்லை. சலேவுக்காக நாங்கள் ஒரு தனி சிறை அறையை உருவாக்கவில்லை. சலேவுக்காக நாங்கள் ஒரு தனி சிறையறையை உருவாக்கவில்லை. முந்தைய அரசாங்கங்களின் தடுப்பு காவல் உத்தரவுகளின்படியே அவர் சேர்க்கப்பட்டுள்ளார். அவர் கைதிகளைப் போலவே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்கப்பட்டு வருகின்றது. சுகாதார மற்றும் பாதுகாப்பு படைகள் அதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன என்றும் விளக்கமளித்துள்ளார். இலங்கையின் ஒட்டுமொத்த கடன் சுமை 28 டிரில்லியன் ரூபாயிலிருந்து 35 டிரில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 28 டிரில்லியன் ரூபாயிலிருந்து 7 டிரில்லியன் ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 76 வருட கால பகுதியில் நாட்டின் ஒட்டுமொத்த கடன் சுமையே 28 டிரில்லியன் ரூபாயாகத்தான் காணப்பட்டது. ஆனால் தற்போதைய குறுகிய காலப்பகுதிக்குள் அது மேலும் 7 டிரில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து நான் நாடாளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பியிருந்தேன். கடன் வாங்கி அரசாங்கம் நடத்த தேவையில்லை என்று கூறியவர்கள் இன்று எங்களை விடவும் அதிகமாக கடன் பெற்று வருகின்றனர். அரசாங்க தரப்பினர் அன்று 1 டிரில்லியன் என்று குறிப்பிட்டு வந்த தொகையானது தற்போது 500 மில்லியனாக குறைவடைந்துள்ளது. நாட்டின் உண்மையான பொருளாதார நிலைமை என்ன என்பதை மக்கள் எதிர்காலத்தில் புரிந்து கொள்வார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை நாட்டின் மக்களே உணர்ந்து கொள்ளும் காலம் தூரத்தில் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சில விடயங்களை நான் பிரஸ்தாபிப்பதற்கும் விழிப்புணர்வு அடிப்படையில் சொல்வதற்கும் நான் இங்கே வந்திருக்கின்றேன். நான் ஒரு சட்டத்துறை சார்ந்தவன், சமூக ஆர்வலன். என்னுடைய அரசியல் பயணம் என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழீழ விடுதலை இயக்கம் என்கின்ற அடிப்படையில் தான் என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே கார்நகர் பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்டவன். அந்த கார்நகர் பிரதேசத்துக்கும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அதன் ஆரம்பகால, அதாவது அன்று சொல்லுவார்கள் சீனியர் பேட்ச் 24 என்று சொல்லுவார்கள். அது அவர்களுடைய ஒரு குறியீடாக இருந்தது. அந்த 24 சீனியர் மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய மிசோராம் என்று அழைக்கக்கூடிய இயக்கத்தை, தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மிசோராம் என்று அழைக்கக்கூடிய, அன்று 1985ஆம் ஆண்டு கொக்காவில் முகாம் தாக்குதலின் போது வீரச்சாவை தழுவிக்கொண்ட வீர தளபதி எவ்வாறு தமிழீழ விடுதலை இயக்கத்திலே வடமராட்சி மண்ணின் வீர தளபதியாக இருந்த தாசண்ணாவை போன்று தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அனைத்து விதமான பொறுப்புகளிலும் பங்காற்றியவர் தான் மிசோராம் என்று அழைக்கப்படுகின்ற, செல்லமாக அவரை கணக்கன் என்று அழைப்பார்கள், ஞானச்சந்திரன் என்ற இயற்பெயர் கொண்டவர். அந்த அடிப்படையிலே தான் தமிழீழ விடுதலை இயக்கம் இன்று அதனுடைய ஸ்தாபக தலைவர் தங்கண்ணா என்று அழைக்கப்படுகின்ற 1941ஆம் ஆண்டு பிறந்த, திருமணம் முடித்ததன் பின்னர் இந்த ஈழ விடுதலை போராட்டத்திற்கு சரியான பாதை ஆயுத போராட்டம்தான் என்று தீர்மானித்த ஒரு உன்னதமான தலைவரின் வழிவந்த ஒரு ஆயுத போராட்ட இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய குறிக்கோள், சிந்தனைகள் இன்று சிதறி இருக்கின்றன என்று எண்ணுகின்ற அளவிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய இன்றைய தலைமைத்துவம், அதிலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேரினுடைய அடாவடித்தனங்களும் சர்வாதிகாரத்தனத்துக்கு உட்பட்டு தமிழீழ விடுதலை இயக்கம் தான் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அதனுடைய அடிப்படை அம்சங்கள் அனைத்தையும் இழந்து நிற்கின்றது. குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி என்கின்ற போது அதற்காக ஒரு அரசியல் ஜாப் இருக்கும். அந்த ஜாப்பின் பிரகாரம் தற்போதைய நான் நினைக்கிறேன் ஏதோ 12வது தேசிய மாநாடு என்ற அடிப்படையிலே
தெரிவு செய்யப்பட்டதென்றாக சொல்லப்படுகின்ற செல்வம் மதிப்புக்குரிய வயதின் அடிப்படையில் தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் நாங்கள் வயதுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். வயதின் அடிப்படையில் திரு செல்வம் அடைக்கலனா என்று சொல்லப்படுகின்ற நபர் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டதாக இருப்பது மிகவும் மனவேதனைக்கு உரியதாக இருக்கின்றது. என்ன அடிப்படையில் என்றால் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத காலப்பகுதியிலே ஒரு தலைமை குழு ஒன்று வவுனியா மாவட்டத்திலே இடம்பெற்றிருந்தது. அந்த தலைமை குழுவினுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருந்தது குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக, அன்று அவர் தலைவராக இருந்தார், அவர் தொடர்பான பாலியல் ரீதியான சில சர்ச்சைகள், பல சர்ச்சை தொடர்பான ஒலிப்பதிவுகள் சமூக ஊடக பரப்பிலும் சில பத்திரிகையிலும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்பது மக்களாகிய மற்ற அரசியல் கட்சியில் இருக்கின்ற அனைத்து தமிழ் தலைமைகளுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்த விடயம். அதிலே ஒரு ஆயுத போராட்டத்தின் இயக்கமாக இருந்து பின்னர் 1989ஆம் ஆண்டு அரசியல் கட்சியாக பரிணமித்த இந்த தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர், வெட்கமாக இருக்கிறது, இந்த தலைவர் தொடர்பான இந்த பாலியல் ரீதியான இந்த ஒளிப்பதிவு நாடாக்கள் அதனுடைய தொடர்ச்சி தன்மை, ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் consequences, ஈட்டிலே அதில் இடம்பெற்றது ஒரு தற்கொலை மரணம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரணம் நீர்கொழும்பு மாவட்டத்திலே ஜெயராம் சுரேஷ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நபர் தொடர்பானது. அந்த நபர் வெறும் நபர் அல்ல, தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய ஒரு உறுப்பினர் ஆவார். அந்த ஒலிப்பதிவு நாடாக்களை நாங்கள் ஆராய்கின்ற போது அவரோடு பழகியவர்கள், பரிச்சயமானவர்கள், ஒரு குறிப்பாக சொல்லுவார்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் சில மனிதர்களுடைய பேச்சு வழக்கிலே சில விடயங்களை நாங்கள் கண்டறிய முடியும். இவர்கள் தீவு பகுதியைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள். அத்தகைய அடிப்படையில் அந்த ஒலிப்பதிவு நாடாக்களிலே தலைவர் செல்வம் அடைக்கலனானுடைய அந்த மிகவும் நுணுக்கமாக பார்க்கின்ற போது நியாயமான சந்தேகம் என் போன்றவர்களுக்கும் சக பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் வந்ததில் தவறேதுமில்லை. நியாயமான மனிதன் என்று சொல்வார்கள் சட்டத்திலே, ரீசனபிள் மேன். அந்த அடிப்படையில் எனக்கு முக்கியமாக வந்தது, அதன் அடிப்படையிலே ஐபிசி தொலைக்காட்சியிலே நான் இது தொடர்பாக முதலாக சமூக ஊடக பரப்பில் வந்து அந்த மரணம், தற்கொலை மரணம் என்று சொல்லப்படுகின்ற ஜெயராம் சுரேஷ் தொடர்பான விடயங்களை நான் வெளிக்கொணர்ந்திருந்தேன். அன்று நவம்பர் மாதம் அளவில் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்டிருந்த தலைமை குழுவில் அவர் இத்தகைய தவறு, தான் அவசரமான ஒரு தவறை செய்துவிட்டேன் என்று தலைமை குழு உறுப்பினர்கள் முன்பாக சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் அவர்கள், அந்த தலைமை குழு உறுப்பினர், நிகழ்நிலை சாட்சியங்கள் ஊடாக வெளிநாடுகளில் இருந்தவர்களும் அதாவது இலங்கையில் இருந்தவர்களும் அந்த தலைமை குழு உறுப்பினர்கள் அவர்கள் இவருடைய மரியாதை கருதி எழுத்தில் அதை வாங்கவில்லை. ஆனால் அவர் எழுத்தில் தான் தருவதாக உடன்பட்டிருந்தார். அதாவது ஜனவரி மாதம் அளவில் இடம்பெறுகின்ற தேசிய மாநாடு வரையிலாவது என்னை இத்தகைய விடயத்தில் தயவு செய்து பொறுமை காக்கும்படி நான் அன்றே இதை பற்றி பிரஸ்தாபித்திருந்தேன். சாதாரணமாக அரச திணைக்களங்களிலோ தனியார் நிலையங்களிலோ, தனியார் வேலைவாய்ப்பு நிலையங்களிலோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட், குறிப்பாக அரசு திணைக்களங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் என்று சொல்வார்கள், ஸ்தாபன விதிக்கோவை. அதே போலத்தான் அரசியலமைப்பு கட்சியினுடைய அரசியலமைப்பு ஜாப்பு. இங்கே தலைவன் வேறு, அடிமட்ட தொண்டன் வேறு அல்ல. இவர் தொடர்பாக ஏற்படுத்தப்படுகின்ற நியாயமான சந்தேகம், பாலியல் தொடர்பான கீழ்த்தரமான ஒரு தலைவன் மக்களை அதனுடைய அரசியல் கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இங்கே வழிகாட்டிய விடயம் எது? கீழ்த்தனமான சில பாலியல் ரீதியான காம குரோத ஈற்றிலே மரணத்தை ஏற்படுத்துகின்ற இந்த தீய எண்ணமுடைய இந்த தலைவர் செய்த செயல் நியாயமான மனிதன் என்ற அடிப்படையில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்தது. அதை பற்றி பிரஸ்தாபித்திருந்தேன். நான் ஒரு சட்டத்துறையை சார்ந்தவர் என்ற அடிப்படையிலே இலங்கையின் தண்டனை சட்ட கோவையின் அடிப்படையில் ஒரு தவறு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது என்று இலங்கையின் ஜனநாயக சோசலிச குடியரசின் குடிமகன் என்ற வகையிலே எவருக்கும் அதை சுட்டிக்காட்டுவதற்கான உரிமை உள்ளது. அது தெரிந்து அதை நாங்கள் செய்யாமல் விட்டால் எங்களுக்கு அதற்கான தண்டனையை அனுபவிப்பதற்கான காரணமும் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நான் அதை பிரஸ்தாபித்திருந்தேன். ஒருவர் தலைமைத்துவத்தில் செய்கின்ற தவறு மற்ற உறுப்பினர்களுக்கும் அது சாரும் என்ற அடிப்படையில் நான் அதை பிரஸ்தாபித்திருந்தேன்.
ஆனால் ஈட்டிலே நடந்தது என்ன? அவருக்கான கால அவகாசம் இரக்கத்தின் பேரிலோ கருணையின் பேரிலோ அல்லது அவரின் வயதின் அடிப்படையிலோ அல்லது அவர் கெஞ்சினாரா என்ன செய்தாரா தெரியவில்லை, அவருக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் திருந்துவதாக இல்லை, மாறாக அவருடைய கபட நாடக வேடங்களின் அடிப்படையிலே மீண்டும் தான் தலைவராவதற்காக சில நடவடிக்கைகளை செய்தார். ஆனாலும் கட்சியில் இருக்கின்ற இரண்டாம் நிலை தலைவர்களாக அன்று பதித்தலைவராக இருந்த ஹென்றி மகேந்திரன், பிரசன்னா அண்ணா அவர்கள், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா ஹுவதாஸ் போன்றவர்கள் இது தொடர்பாக, வினோதராலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பாக இறுக்கமான நடவடிக்கையை செய்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தம் கருதி இவர் தானாகவே அவர் கூறியவாறு ஜனவரி மாதம் அளவில் அந்த தேசிய மாநாட்டிலே தான் தலைவராக மீண்டும் நான் தெருவிலே நிற்க மாட்டேன் என்ற அடிப்படையில் இவருக்கு அப்படியான ஒரு பரிதாப நிலை கருதி இவருக்கான ஒரு விட்டுக் கொடுப்பை செய்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்தது அன்று தவறு. அன்றே நவம்பர் மாதம் அளவிலே அந்த தலைமைக்குழு கூட்டத்திலே இவர் தொடர்பான பாலியல் ரீதியான இந்த குறித்த அந்த ஒலிப்பதிவு நாடாவின் அடிப்படையிலே அந்த பாலியல் அதில் அவர் குறிப்பிடுகிறார். வெட்கக்கேடான செயல், சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்வார்கள், சைல்ட் அபியூஸ். அதாவது 16 வயதுக்கு உட்பட்ட அவருடைய வாக்குமூலம், அவருடைய குரலை ஒத்த வாக்குமூலம். இப்பொழுது என் மீது சட்டம் பாயலாம். எவ்வாறு? நான் அதற்கு எதிராக நான் சொல்லுவேன், நான் டிஃபென்ஸ் எடுப்பேன். எவ்வாறு என்றால், அவர் தனது பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமைகள் பதுங்கிக் கொண்டு தன் மீது தன் குரலை ஒத்து வெட்டி ஒட்ட என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையில் இவருக்கு யார் சொன்னார்கள் வெட்டி ஒட்ட என்று? ஒரு நிபுணத்துவ சான்றினூடாக இவர் நிரூபித்திருக்கின்றாரா?